Hi everyone, welcome to our channel Pan and Scissor. இன்னைக்கு சிம்பிளான திங்ஸ் வச்சு ஒரு கிளாஸியான ஆர்கனைசர் பண்ண போகிறோம். நான் கட்ட பேக்கோட கைப்பிடி பிளாஸ்டிக்கில் எடுத்துக்கிறேன். பிளாஸ்டிக்கில் எடுத்துக்கிட்டால் தான் இந்த கிராஃப்ட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கூடவே ஒரு வேஸ்ட் சீடியும் எடுத்துக்கிறேன். இந்த கிராஃப்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பைப் இந்த சீடியோட சென்டர் ஹோல்குள்ளே போதான்றதை செக் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த பைப்போட திக்னஸ் சம்டைம்ஸ் வேரி ஆகும். ஸோ அந்த ஹோல்குள்ளே என்ட்ரு ஆகாது. இப்போ ஒரு பிளாக் சார்ட் எடுத்துக்கிறேன். சீடி அது மேலே ப்ளேஸ் பண்ணி சீடியோட சைஸ்க்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். மார்க் பண்ணியிருக்க சர்க்கிள் சைஸை விட ஒரு 1/2 இன்ச் அதிகமாக கட் பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டு மீதி இருக்க இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி சீடியை ப்ளேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா விட்டுருக்க அந்த 1/2 இன்ச்சை சிசர் வச்சு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணதை க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பென்சில் யூஸ் பண்ணி சென்டரில் மட்டும் ஹோல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ கட்டபேக் கைப்பிடியில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 டாட்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிக்கிட்டு ஹோல்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஹோல்ஸ் வந்து ஆப்போசிட் சைட்ஸும் வர மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஹோல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். இது காட்ச் டே பிவிசி ஜிஐ ஒயர். பேர் கேட்டாலே பயமாக இருக்குல்ல, பயப்படாதீங்க. நம்ம பாஷையில் கொடிக்கயிறுன்னு ஹார்ட்வேர்ஸ் கடையில் கேட்டாலே கிடைக்கும். இது வந்து 25 மீட்டர்ஸ் லென்த் இருக்குது. நீங்கள் கொடிக்கயிறாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய கிராஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள கம்பி மேலே ஒயர் இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். ரேட் வந்து ஒரு 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அதோட லென்த் அண்ட் திக்னஸ் பொறுத்து வேரி ஆகும். அப்ராக்சிமேட்டாக சேம் சைஸில் ஒரு 5 ஒயர் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண ஒயர்ஸை அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணி அப்போர்ட் டைரக்ஷனில் யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மிடில் அழுத்திட்டு டுவர்ட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடும் பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளையர் வச்சு 2 பக்கமே ரோல் பண்ணிக்க போகிறோம். வைண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 5மே பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஹோல் போட்ட இடத்துலையும் மிடில் அழுத்தி இருக்க இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து சீடியோட சென்டர் ஹோலில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். கீழேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி செக்யூர் பண்ணிக்கிறோம். இப்போ பேஸை ஸ்ட்ராங் பண்ண போகிறோம். ஸோ 4 கலர் ஈவனாக ப்ளேஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மேலே நம்ம எவ்வளோ வெயிட் வச்சாலும் தாங்கும். இந்த பார்ட் முடிஞ்சோடனே நம்ம இதை ஒரு இயரிங் டிஸ்பிளேயராக இல்லை ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இதை இன்னும் நான் ஃபர்தராக டெவலப் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சார்ட்டில் வந்து அந்த சீடியோட சைஸ்க்கு ரவுண்ட் பண்ணி கவர் பண்ணிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண இந்த சார்ட்டை சீடியோட பேஸில் பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ 2 குட்டி பீசஸ் ஆஃப் சார்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ரோல் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த 2 ரோல்ஸை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ரிங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் அண்ட் ஃபைனல் பார்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு கம்பியை ஹீட் பண்ணி ஹோல் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஹோலும் ஆப்போசிட் சைடில் வர மாதிரி க்ரியேட் பண்ணிக்கணும். ஒரு ஹோல் போட்டுட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஹோல் வந்து கொஞ்சம் மேலே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஒயர் எடுத்துக்கலாம். அப்ராக்சிமேட்டான சைஸில் 2 பீசஸ் எடுத்துக்கலாம். இந்த ஒயர்ஸை க்ரியேட் பண்ணியிருக்க அந்த ஹோல்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இதையும் நம்ம யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடும் பெண்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக மேல் நோக்கி ஒரு பெண்ட் மட்டும் கார்னரில் கொடுத்துக்கலாம். என்கிட்ட 1/2 பீட்ஸ் இருக்குது. அதில் 4 எடுத்துக்கிறேன். ஃபைனலாக பெண்ட் பண்ணியிருக்க எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்ம ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பேங்கிள்ஸ், இயரிங்ஸ், ரிங்ஸ், பேண்ட்ஸ், கிளிப்ஸ் எல்லாமே. மேக்ஸிமம் வெயிட்டான இயரிங்ஸ் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே நம்மளோட பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணும்போது மட்டும் ஈவனாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, see you.